அருள் வேண்டுவதற்காக தங்கியிருக்கிறார்கள். ஓம் முருகா ஆற்றங்கர வேலவன காக்கந்த பார்க்க வந்தோன்றை நீராடி தேர் திருவிழாக்கு செல்வதற்காக போலீஸ் ஜீப் எல்லாம் ஒருவனில்லா தலைமகன் விநாயகப் பெருமான் அவருடைய தேர் அங்கே கம்பீரமாக காட்சி கொடுக்கிறது. பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியார்களுடைய உள்ளத்தில் எல்லாம் அங்கே யுத்தத்தினாலே அங்கே குண்டு மலையிலே அந்த தேர் தகர்க்கப்பட்டது. ஆனால் பாலத்தால மரமானது வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்பிக்க செல்வ சன்னதியன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு பிரம்மாண்ட தேர் திருவிழா நடப்பது, அதாவது அன்னதான கந்தனின் பிரம்மாண்ட தேர் திருவிழான்னு சொல்லலாம். அந்த பிரம்மாண்ட திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்குள்ளார்கள் என எதிர்பார்ப்பு. எப்படி என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடக்குது, தேர் திருவிழாண்ட ஒவ்வொரு காட்சியை காட்ட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. தொடர்ந்தும் இணைந்திருங்க. இன்றைக்கு பார்க்க போனீங்கன்னா 3 தேர்கள் இழுக்கப்படும். அதில் முதலாவது தேர் பிள்ளையாருடைய தேர் பாருங்க. அது சன்னதியானுடைய பிரம்மாண்டமான தேர் இருக்குது பாருங்க. இதனால இன்னொரு சின்ன தேர் 7 மணியில் காவடியெல்லாம் ஸ்டார்ட் ஆகி வந்தோன்றிருக்குது. உள்ளூர் மக்களும் இல்லை, வெளிநாட்டவர்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. நாங்கள் சந்தித்ததில் அவங்க கூறினது அமெரிக்காவிலேருந்து வந்ததாக கூறினார்கள் பாருங்க. வணக்கம். சன்னதியாண்டு 26ஆம் ஆண்டு தேர் திருவிழா இன்று ஆரம்பமாக இருப்பதால் இருக்கிறேன் என்றால் நான் அவருடைய மெய்யன்பர். இங்கே கதிராமத்தின் புதுமையும் நல்லூரானின் திருவடியும் பதியப்பட்டிருப்பதால் இங்கே திருவருள் அதிகமாகவும் ஆற்றங்கர வேலன் அருள் மிகவும் உன்னிப்பாக இருப்பதால் மக்கள் இந்த தேருக்கு ஓடோடி வந்து நேற்றே இன்று என்று சொல்லி காத்திருந்து இந்த தேருக்கு அருள் வேண்டுவதற்காக தங்கியிருக்கிறார்கள். அதிலே பூசையும் ஆரம்பமாகி மக்களுடைய குறைகளை தீர்க்கும் ஆற்றங்கர வேலன் பூவரச மரத்தடியிலே பள்ளிக்கொடியாக அமர்ந்திருப்பது மிகவும் அற்புதமானது. தேர் 5 தொழிலே ஒன்று அழித்தல் தொழில். மக்களுடைய ஆணவம் கண்ம மாயையிலே ஆணவத்தை அழித்து மாயையை வெளிப்படுத்தும் இறைவனுடைய பேராற்றல் கொண்ட இந்த கந்த பெருமானின் திருவருள் மக்களுக்கு என்றும் நல்ல ஆசியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓம் முருகா ஆற்றங்கர வேலவன காக்க அந்த ஆற்றங்கரையாலே வந்து கொண்டிருக்கணும் பாருங்கோ. அந்த ஆற்றங்கரை வேலவனை காக்க ஆற்றங்கரை பாலத்தாலேயே வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. அந்த தொண்டமனார் செல்வ சன்னதியான் தேரை காண ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. ஐயா அந்த தள்ளாடும் வயதிலேயும் பொல்லு பிடித்து கொண்டு வருவதை காணக்கூடிய இருக்கு பாருங்க. எல்லாரும் அந்த ஆற்றங்கரை வேலவனை பார்க்க வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. இதுதான் அந்த தொண்டமனாறு கடல் நீர் ஏரி பாருங்க. மக்கள் அந்த பாலத்தால் வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. தொண்டமனாற்று அந்த ஆற்றங்கரையில் மக்கள் நீராடி தேர் திருவிழாக்கு செல்வதற்காக குளித்து கொண்டிருப்பதை காணக்கூடிய பாருங்க. ஆட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க.
பாருங்க சிறுவர்களின் காவடிகள் எல்லாம் நடக்குது பாருங்க. வள்ளிக்குடி பாருங்க. இருக்குது இளநீ. இந்த பிரம்மாண்ட தேர் திருவிழாவில் மக்கள் கூட்டம் அலை மோதுகுது பாருங்க. காவடிகள் எல்லாம் வந்துருக்குது. அந்த முருகப்பெருமானின் ஓம் முருகா என இந்த வாசகத்தோடு அந்த கோவில் அழகாக அற்புதமாக காட்சி அளிக்குது பாருங்க. பாருங்க சாரணர்கள் எல்லாம் வந்தோன்றிருப்பதை காணக்கூடிய இருக்கு பாருங்க. எல்லாம் வந்தோன்றிருக்குது பாருங்க. முருகப்பெருமான் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் அழகிய திருவ பேரிலே சுற்றுல பேரிலே கைவிழா காட்சிகளை நாங்கள் காணக்கூடும். இந்த காட்சிகளை இப்பொழுது விநாயகர் பெருமான் பெருமான் அங்கே வந்து கொண்டிருக்கின்ற அந்த ரம்மியமான காட்சிகளை நல்ல வாழ்வளிப்பான். ஆற்றல்களை வேலவனுக்கு கலியுகத்து கண்ணனுக்கு இடமாகிய தொண்டமாறு ஸ்ரீ செல்வச்சென்னதி ஆலயத்தினுடைய பேருற்சவமானது மிக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளை என் பெருமான் சித்திர தேரிலே உயர்ந்த அழகான சித்திர தேரிலே வேறுவதற்காக இங்கே பக்த வெள்ளங்களில் பக்தியிலே அன்புடைய என் பெருமானுடைய இந்த அழகிய காட்சிகளை யாவும்
இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். உன் பெருமானுக்கு பெருமானுக்கு கந்தனுக்கு தமிழ் கடவுளுக்கு செந்தமலை காக்க வந்த வேளாணுக்கு ஆற்றங்கரை முருகனுக்கு செல்வச்சென்னதி வேளாணுக்கு இங்கே அருள் பாலிப்பதற்காக பெருமான் இந்த சுற்றுல தேரிலே ஏறி போகின்ற அற்புதமான ரம்மியமான காட்சியினை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே பெருமானுடைய இந்த நிலையை பார்ப்பதற்காக அரைப்படாற்று அங்கே கலசம் இருக்கிறது. அதற்கும் விளக்கம் இருக்கிறது. அந்த விளக்கத்தை நாங்கள் விஜயனாலும் நான் போட்ட தேங்காய்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சிற்பங்கள் எல்லாம் சுவரே செதுக்கப்பட்டு அங்கே பக்தர்கள் சூழ்ந்திருப்பதனால் அந்த பக்தர்களுடைய பாருங்க, தேங்காய்கள் எல்லாம் எறியப்பட்டு காணப்படுது. மண்டை உடையதற்கான சாத்தியக்கூறு. ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய தேர் திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெறுகிற வேளை அற்புதமாக கந்தப்பெருமான் வெள்ளிவேல் அழகன் திருச்சேரிலே காட்சி கொடுக்கிற மெய்யழகை பார்க்கிறோம். அங்கே வாக மாலைகள் ஆட பெருமானுடைய தேர் கம்பீரமாக காட்சி கொடுக்கிறது. முருகா 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 என்று ஓதுவாருக்கெல்லாம் கருணை கடலை சுரக்கிற கந்தவேற் பெருமானுடைய திருத்தேர் அல்லவா, செல்வச் சன்னதி எந்நிதியும் தருகிற கந்தனுடைய தேர் அல்லவா. அங்கே அற்புதமாக நான்முகன் தேரோட்டியாக அமர்ந்திருக்க 4 குதிரைகள் பூட்டப்பட்ட திருச்சேர் முருகப்பெருமானை சுமக்கப் போகிறது. எந்நிதியும் தருவான் செல்வச் சன்னதியானுடைய மெய்யழகை பாருங்கள். அங்கே 2 கண்கள் போதாது அவன் மெய்யழகு கண்டுகொள்ள அங்கே திருவருளை தருகிற சிகண்டி மாமுனிவருக்கே அருள் செய்த கந்தவடிவேலன் அழகு திருக்கோலத்திலே திருத்தேரிலே காட்சி கொடுக்கிறான். அங்கே இளைஞர்கள் எல்லாம் ஆரவாரமாக தேங்காய்களை உடைக்கிற சிறு தேங்காய்களை உடைக்கிற காட்சியை பார்க்கிறோம். முருகா, ஆனந்தம் விளையாடும் உந்தன் சன்னிதானம் அல்லவா. இந்த செல்வ சன்னதி என்பது ஒரு தனித்துவமான கோவில் அல்லவா. வெள்ளியாற்றோரம்
அழகன் குமரன் கந்தன் கருணை வெள்ளல் எங்கள் செல்வச் சன்னதியானை கண்டுகொள்ள பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் இன்று செல்வச் சன்னதியிலே நிறைந்திருக்கிறார்கள். அழகான 4 சக்கரங்கள் இருக்கு. யசுர், ஷாமம், அதர்வனம் என்று சொல்லப்படுகிற ஆல், அரசு போன்ற விருட்சங்கள் எல்லாம் நிறைந்திருக்க தொண்டமனாற்றன் கரைக்கு வந்துவிட்டாலே ஆறுதல் தெருவவன் கந்தவடிவேலன் அல்லவா? அங்கே கருணை கந்தனை கண்டுகொள்ள பூவரச மரத்தடிக்கு வந்துவிட்டாலே நிம்மதி கிடைக்கும் அல்லவா? எனவே அற்புதமாக செல்வச் சன்னதியிலே இன்றைக்கு அன்று கதிர்காமருக்கு அருள் செய்தவன். இலங்கையிலே 3 திருத்தலங்கள் தான் வாய்கட்டி மௌனபூசை இடம்பெறுகிற திருத்தலங்கள். ஒன்று கதிர்காமம், இன்னொன்று மட்டக்கிளப்பிலே அமைந்திருக்கிற மண்டூர் கந்தசுவாமி ஆலயம். அதே போல ஈழத்திலே இந்த யாழ்ப்பாணத்திலே வடமராட்சியிலே அமைந்திருக்கிற தொண்டமனாறு செல்வச் சன்னதி ஆலயம். எனவே வாய்கட்டி சிவ சின்னங்கள் தரிக்கப்பட்டு உருத்திராட்சம் விபூதி அங்கே பூஜகருடைய திருமேனியிலே பார்க்கிறோம், நெற்றியிலே பார்க்கிறோம். ஒரு முருகப்பெருமானை பார்த்தது போல அந்த பூசகருடைய கோலம். எனவே அப்படியான பூசகராக இருக்கக்கூடியவர் இந்த சிறப்பான பூசைகளை எல்லாம் நிறைவேற்ற ஆறுமுகமாகி ஆனபொருளாகி நிற்கிற குமரவேல் அங்கே வெள்ளிவேலாக மாத்திரமல்ல 6 முகத்தோடும் காட்சி கொடுக்கிறான். அங்கே தனியன் அங்கே வள்ளியை மணப்பதற்காக அங்கே யானை வடிவத்திலே அண்ணனுக்கு தம்பிக்கு துணை நின்றவன் அல்லவா? வள்ளியை மணப்பதற்கு இந்த பிள்ளையார், அந்த பிள்ளையாருடைய தேரும் அங்கே முன்னே காட்சி கொடுக்கிறது. வேளந்தன் முகமாகி வினதிற்கும் விநாயகப் பெருமான், தனக்கு மேல் வேறொருவன் இல்லா தலைமகன் விநாயகப் பெருமான், அவருடைய தேர் அங்கே கம்பீரமாக காட்சி கொடுக்கிறது. பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியார்களுடைய உள்ளத்தில் எல்லாம் கந்தன் கந்தன் கருணை வள்ளல் செல்வச் சன்னதியான் அன்னதான கந்தன் அல்லவா? பசிப்புணி தீர்க்கிற குமரன் அல்லவா செல்வச் சன்னதியான்? எனவே உள்ளமாற உருகி வேண்டும் அடியார்கள். உள்ளத்தின் நிறைகிற கந்தனுக்கு இத்தனை காவடிகள் அப்பப்பா இன்று அதிகாலையிலே இருந்து பல காவடிகள், செதில் காவடி, வரவை காவடி, அன்னக்காவடி, அங்கே பாட்காவடி என்று இருக்கிறதோ அங்கே முருகன் தானாக வந்து குடிகொண்டு நமக்கு அருளுகிறான். அதனாலே தான் செல்வச் சன்னதியை ஏன் செல்வச் சன்னதி என்ற நாமம் அழைக்கிறோம் என்றால், ஒரு மாலைச்சந்தி பொழுதிலே எங்களுடைய முருகப்பெருமானுடைய தூதுவராக இருக்கிற வீரபாகுதேவர் ஒருமுறை சந்திப்பொழுதிலே வந்து வழிபட்டமையினாலே வேலுக்கு அபிஷேகம் செய்தார். ஒரு சந்தி காலத்திலே தூதுவர், அதாவது வீரபாகுதேவர். அதனாலே தான் இது செல்வச் சன்னதி என்கிற நாமம் வெற்றிலையினாலே அதை அடக்கி கொண்டார். அதனாலே தான் இன்றைக்கும் முருகப்பெருமானுடைய வெள்ளி வேலிலே வெற்றிலை இருக்கிறது. அன்னதான கந்தன் புறப்படுகிறான், வெற்றிவேல் அழகன் புறப்படுகிறான், சிங்கார வேலன் புறப்படுகிறான். தந்தைக்கு உபதேசம் செய்தவன் அல்லவா, சுவாமிநாதன் அல்லவா, அருணகிரிக்கு அருள் செய்த அருளாளன், கட்சி எப்பரையும் வெற்றிய முருகன், எங்கள் உளமாற வேண்டுகிற தமிழ் கடவுள் அல்லவா, தமிழுக்கு தலைவன் அல்லவா. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து எல்லாவற்றிலும் நாதமாக இருக்கிறது முருகப்பெருமான் அல்ல. பாருங்க, நெளிந்து வருது பாருங்க அந்த ஆற்றங்கரை வேலவனின் படம். டேய் அக்கா ஏறாய் ஏத்தி ஆகா சன்னதி ஆனந்தர் மெல்ல மெல்ல வந்தோன்றிருப்பதை காணக்கூடிய இருக்கு பாருங்க. அரோகரான கோஷம் முழக்க அந்த பல லட்சக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் இந்த சன்னதி ஆனந்தர் மெல்ல மெல்ல இழுபட்டு காண வந்தோன்றிருக்கிற Hey,
ஆறுமுக பெருமான்ற தேர் வந்தோன்றது பாருங்க. ஆறுமுக பெருமான் தேர் அரோகரான கர்மம் மாறி யாவற்றையும் அழித்து வருகின்ற வரலாற்றுகளாக எங்களுடைய பெருமான் இந்த நீதிபதியாக தருகின்ற அருமையான காட்சி வெள்ளியான நீதியான அந்த உயர்வை பெற்றுக் கொள்கின்றோம். அந்த அர்ச்சனை தத்துவத்தையும் அங்கே காட்டுகிறோம். அதன் மூலமாக இங்கு ஒரு திருப்புகளை தந்து அந்த தெளிவாகியை கூட தலைகிறது. பக்தர்களெல்லாம் பிரதட்டி எடுத்து அங்க பிரச்சனை எடுத்து கொண்டிருக்கிறார். வேளாணின் தேரை காணது ஓடி வந்து இருக்கார்கள் பாருங்க அந்த பாலத்தால். ஆடி அசைந்து அழகாக பெய்கின்ற அந்த அற்புத காட்சிகளை கண்டேன் அரைக்கடாச்சமெல்லாம் கண்டேன், அறிஞானமெல்லாம் கண்டேன், பக்தி ஞானமெல்லாம் கண்டேன். முருகா உறவாடுவதற்காக
வள்ளலாக வேற்றுமைகள் எல்லோருக்கும் கொடுக்கின்ற வடமானது தீர்முட்டியை நோக்கி வந்தடக்கம் அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான லைனில் நிற்கிற பக்தர்கள் ஆலய தேர்மூட்டியில் அமைந்துள்ள ஒலிபெருக்கி காரியாலயத்துக்கு முன்பாக வந்து உங்கள் குழந்தை துஷ்யந்தனை கூட்டி செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம். சாவகச்சேரியைச் சேர்ந்த துஷ்யந்தன் என்பவர் அவரது பெற்றோராக அரோகரா அரோகரா தேர்மூட்டியின் அருகாமையில் அமைந்துள்ள ஆச்சரியத்தினால் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்தர்கள் வரிசையில் நின்று அந்த அன்னதானத்தை பெற்று பொருட்கள் மற்றும் ஆவணங்களை